கடந்த 10 ஆண்டுகளை விட தற்பொழுது நடக்கின்ற 3 ஆண்டுகால திமுகவின் ஆட்சிதான் தமிழகத்தில் மிக மிக மோசமான ஆட்சியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு முன்பாக நாங்கள் ஆட்சி அமைத்தால் விடியலை கொண்டு வருவோம் என்று கூறி திமுகவினர்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களை முட்டாளாக்கி அரியணையில் ஏறினார்கள். என்றைக்கு அரியணையில் ஏறினார்களோ அன்றிலிருந்து தற்பொழுது வரை தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள், தற்பொழுது கள்ளச்சாராயம், ஆணவ படுகொலைகள் தான் தமிழகத்தில் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஆட்சியை கலைத்துவிட்டு இதற்கு முழு பொறுப்பேற்று தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தெரிவித்திருக்கிறது. ஒன்று மட்டும் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நேற்று மாலை இரவோடு இரவாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலினை பொறுத்தளவிற்கு கையாளாகாத தனம்தான் இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு மாநில கட்சியின் தலைவரை கொலை செய்ய வேண்டி திட்டமிட்டுள்ளனர். எப்படி உளவுத்துறைக்கு செல்லாமல் இந்த தகவல் இருந்திருக்கும்? மிக மிக மோசமான நடவடிக்கைகள் தான் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வருகிறார். கொலைகாரர்கள் தைரியமாக கொலை செய்துவிட்டு நேரடியாக காவல் நிலையத்தில் சரணடையக்கூடிய நிலைமையும் தமிழகத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது. சரணடைந்து விட்டால் நம்மளை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதிகபட்சம் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை தான். ஜாமீனில் பணத்தை கொடுத்தால் வெளியில் வந்துவிடலாம் என்று தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாகவும், மேலும் காவல்துறையினரை விலைக்கு வாங்கிவிட்டால் சிறைசாலையில் ராஜாவாக வாழலாம் என்றும் தற்பொழுது ஆளும் கட்சியின் உதவி இல்லாமல் நேற்று நடந்த கொலை சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. உடனடியாக தனது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு எதிராக உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் கடிதம் ஒன்றை ஒப்படைத்திருக்கிறார். நாம் ஒன்றை மட்டும் யோசித்து பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட திமுக மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் எப்படி இவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தி அரியணையில் அமர்த்துகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான, சிந்திக்கக்கூடிய வகையிலான விஷயமாகவே இருக்கிறது. திமுகவினர்கள் கொடுக்கின்ற 2000 3000 பணத்தை கொடுத்துவிட்டு தமிழக மக்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடிமையாகத்தான் வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சி கலைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.